ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அமிர்தராஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு பெரிய ஒரு மரம், அதாவது ஃபர்னிச்சர்ஸ், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரீயை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அது என்ன அப்படின்னா அயனி மரம். அயனி மரம் ஆக்சுவலாக இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வைல்டு ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு பலாப்பழம் காய்க்கிறது மாதிரி சின்ன டைப்பில் ஒரு பழம் காய்க்கும். இப்போ நாங்கள் நிற்கும் பொழுது இங்கே மரத்தில் இந்த சீசனில் பழங்கள் இல்லை. பொதுவாக ஏப்ரல் மே வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமான பழங்களை நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். நல்ல டேஸ்டியான ஒரு பழம் இதில் காய்க்கும். இந்த பழம் வந்து பழமும் நல்ல சுவையாக இருக்கும். நான் இதில் ஒரு பிக்சர் அதாவது தம்ப்நெயிலில் அதனுடைய பிக்சர் வைக்கிறேன். பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிலோ வந்து 150 200 வரைக்கும் அதை சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த அயனி பழத்தை. இந்த இதுதான் வந்து இந்த அயனி மரம் இங்கே நிற்கிறது. கீழேலாம் கொஞ்சம் புல் படப்பெல்லாம் இருக்குது, பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இதுதான் வந்து அயனி மரம். இந்த அயனி மரம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம். நல்ல லைஃப் உள்ளது, அதாவது 100 வருடங்கள் 200 வருடங்கள் எல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய நல்ல லைஃப் உள்ள ஒரு மரம். இந்த பகுதிகளில், அதாவது குறிப்பாக கேரளா தமிழ்நாடுனுடைய சதர்ன் பகுதிகள் எல்லாம் இந்த மரத்தில் தான் வீடுகள் எல்லாம் கட்டுறாங்க. பலவிதமான டிசைனான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. பொதுவாக நேரமே சொன்னது மாதிரி அந்த பழத்தை பொறுத்தவரையில், அயனி பழத்தை பொறுத்தவரையில் அதில் வந்து நல்ல ஒரு விட்டமின் குறிப்பாக விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ எல்லாமே நிறைய இருக்குது. நிறைய மினரல்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்குது. நான் அந்த பழம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு எல்லோயிஷாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய விதை கூட நம்ம வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கேஷ்யூ நட் மாதிரி, அதாவது முந்திரி பருப்பு மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க இந்த மரத்தினுடைய தன்மை, அதாவது இந்த மரத்தை வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அதனுடைய சின்ன யங் பிளான்ட்ஸ், அதாவது அந்த மரத்தினுடைய யங் பிளான்ட்ஸையும் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.